applied mathematics no engineering மாணவர்களுக்கு வந்து mathematics 4 no engineering mathematics 4 no இருக்கிறதுல the probability distributions அவங்களுக்காக இந்த probability distributions பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடி அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்தால் இந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு p of x equal to x ncx into p power x into q power n minus x. இந்த எண்ணுங்கிறது அந்த ட்ரையல்ல கலந்து கொள்ளக்கூடிய மொத்த நபர்கள் அல்லது பொருட்களின் எண்ணிக்கை. இந்த pங்கிறது probability to get success. இந்த qங்கிறது probability to get failure. இந்த ஆவரேஜ் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு n into p, வேரியன்ஸ் npq. நம்ம பேசிக் ப்ராபபிலிட்டில பார்த்திருப்போம் p plus q is equal to 1. அதே மாதிரி ஒரு ட்ரையல்ல எத்தனை ஈவென்ட்ஸ் இருந்தாலும் அத்தனை ஈவென்ட்ஸ்னுடைய ப்ராபபிலிட்டியை கூட்டினோம்னா நமக்கு 1 வந்துரும். இந்த ஃபார்முலாஸ் பூரா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு காயினை நம்ம வந்து டாஸ் பண்ணோம்னா அதுல probability to get successம் probability to get failureம் 1/2 தான். இது நல்லா நினைவு வச்சுக்கணும். ஒரு அட் a டைம்ல இந்த ப்ராப்ளத்துல 4 காயினை டாஸ் பண்றான். அப்ப n equal to 4. நமக்கு 2 காயின்கள்ல தலை உள்ள இருக்கு, ஹெட் உள்ள இருக்கு, என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்கான். அப்ப அவன் கேட்டிருக்கிறது p of x equal to 2. நமக்கு ஃபார்முலா என்ன? p of x equal to x ncx into p power x into q power n minus x. அப்ப p of x equal to 2 னா அப்படியே இந்த n வர இடத்துல n ஓட மதிப்பையும் pq வர இடத்துல pq ஓட மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இந்த x க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 4c2 into 1/2 power 2 into 1/2 power 4 minus 2. இப்போ 4c2 into 1/4 into 1/4. இந்த 4c2 கால்குலேட்டர்ல அடிச்சீங்கன்னா 6 ன்னு வந்துரும் by 16 அல்லது 3/8. இப்போ இதே இது அட்மோஸ்ட் 2 காயின்ஸ்ல ஹெட் இருக்கு, என்ன ப்ராபபிலிட்டின்னு கேக்குறான்னு வெச்சுங்க. தட் மீன்ஸ் அட்மோஸ்ட் 2 னா up to 2 வரன்னு அர்த்தம். p of x less than or equal to 2. அப்ப என்ன பண்ணும்? இதே மாதிரி p of x equal to 0 கண்டுபிடிக்கணும், p of x equal to 1 கண்டுபிடிக்கணும், p of x equal to 2 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இது மூணையும் கூட்டம்னா அதான் அட்மோஸ்ட் 2 காயின்ஸ்ல ஹெட்ல இருக்கு ப்ராபபிலிட்டி. இதே இது கிரேட்டர் than 2 ன்னு கேட்டால் p of x greater than 2 அப்படிங்கறப்போ p of x equal to 3 யும் p of x equal to 4 யும் கண்டுபிடிக்கணும். ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துல 800 குடும்பங்கள் இருக்காங்க. இதுல நம்ம 4 குழந்தைகள் இருக்கக்கூடிய 800 குடும்பத்தை எடுத்திருக்கோம். அப்போ ஒரு குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் 4. எப்படி ஒரு காயின்ல ப்ராபபிலிட்டி ஹெட்ல இருக்கு ப்ராபபிலிட்டி எப்படி 1/2 டைல்ல இருக்கு ப்ராபபிலிட்டி 1/2 அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆண் குழந்தையா இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 1/2 தான், பெண் குழந்தையா இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 1/2 தான். இப்ப நமக்கு எத்தனை குடும்பங்கள்ல 2 ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தையும் இருக்கு அப்படின்னு கேட்கறான்னு வச்சுங்க.
இப்ப நம்ம இந்த ஆண் குழந்தையை சக்சஸ் வச்சிருக்கோம். அப்ப அவன் கேட்டிருக்கிறது p of x equal to 2. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றோம். p of x equal to x னா ncx into p power x into q power n minus x. அது சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 4c2 into p power x 1 by 2 power 2 into q power n minus x 4 minus 2. The same value 16 divided by 16. இது ஒரு குடும்பத்துல இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கு ப்ராபபிலிட்டி. இதே இது எத்தனை குடும்பங்கள் இருக்கு? 800 குடும்பம் இருக்கு. இத அடிச்சீங்கன்னா மொத்தம் 300 ஃபேமிலிஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? இரண்டு ஆண் குழந்தை, இரண்டு பெண் குழந்தையா இருக்கும். இதே இது both sexesமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குமா? அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு ஆண் குழந்தை இருக்கணும், ஒரு பெண் குழந்தை இருக்கணும். அப்ப ஒரு ஆண் குழந்தையா இருந்தால் 3 பெண் குழந்தை. அப்ப p of x equal to 1 இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். அடுத்து p of x equal to 2 கண்டுபிடிக்கணும். அடுத்து p of x equal to 3 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இது மூணையும் கூட்டிட்டோம்னா அதுதான் இரண்டு பாலினங்களும் குறைஞ்சபட்சம் இருக்கிற மாதிரி உண்டான ப்ராபபிலிட்டி ஆயிடும். இப்ப இதே இது பெண் குழந்தையே இல்லாத குடும்பங்கள் எத்தனைன்னு கேட்டுமா? இப்ப இந்த வரக்கூடிய ஆன்சர் அப்படியே வந்து என்ன பண்ணிடணும்? இதே மாதிரி 800 ஆளை பெருக்கி மொத்தம் எத்தனை குடும்பங்கள்ல இரண்டு இனங்களும் இருக்குங்கிறத சொல்லிடணும். அப்படி 4 பெண் குழந்தைனா நமக்கு என்ன? x equal to 0 அல்லது x equal to 4. இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இதான் இந்த தேர்ட் क्वेश्चनக்கு ஆன்சர். இப்ப இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கறப்போ இந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு p of x equal to x e power minus lambda into lambda power x by x factorial. இந்த லாம்டாங்கிறது பாய்சன் பாராமீட்டர், either மீன் அல்லது வேரியன்ஸ், ரெண்டுல எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு ஒரு ஃபேக்டரியில ஒரு ஸ்க்ரூ தயார் பண்றாங்க. அதுல 4% ஸ்க்ரூஸ் வந்து டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்ப ப்ராபபிலிட்டி வந்து 4/100 that's equal to 0.04. இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லயும் இந்த ஸ்க்ரூஸ போட்டு அவன் சாம்பிள் அனுப்புறான். அந்த பாக்ஸ்ல 100 ஸ்க்ரூ இருக்கிறதா சொல்லியிருக்கான். அப்ப n equal to 100. அந்த lambda equal to mean equal to n into p. இந்த n ஐயும் p ஐயும் பெருக்கணும்னா நமக்கு 4 கிடைச்சிரும். இப்ப அனுப்பக்கூடிய அவன் பாக்ஸ்ல அவன் சொல்லக்கூடிய கேரண்டி என்னுடைய பாக்ஸ்ல 2% மேல குறைபாடு இருக்காது அப்படின்னு சொல்றான். அந்த கேரண்டி ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்கான். அப்ப 2க்கு குறைவுனா 0 குறைபாடா இருக்கலாம். தட் மீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கலாம், அல்லது 1 குறைபாடா இருக்கலாம், அல்லது 2 குறைபாடா இருக்கலாம். இதுதான் அவனோட கேரண்டி. 2க்கு மேல உறுதியா என்னுடைய பாக்ஸ்ல குறைபாடா இருக்கிறாது அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுடைய கேரண்டி ஃபெயில் ஆனோம்னா 2க்கு மேல குறைபாடு இருக்கணும். அப்ப என்ன கேட்டிருக்கான்? p of x greater than 2 கேட்டிருக்கான். அப்ப greater than 2ங்கறப்போ அந்த பாக்ஸ்ல உங்களுக்கு 100 ஸ்க்ரூஸ் இருக்கு. அப்ப p of x equal to 3 ல இருந்து p of x equal to 100 வரை குறைபாடு இருந்தால் அவனுடைய கேரண்டி ஃபெயில் ஆயிரும். அப்ப நம்ம x equal to 3 ல இருந்து 100 வரை பார்க்கணும். அது தேவையில்லை. நமக்கு என்ன தெரியும்? ஒரு ட்ரையல்ல எத்தனை ஃபங்க்ஷன் இருந்தாலும், எத்தனை ஈவென்ட்ஸ் நடந்தாலும், அத்தனை ஈவென்ட்ஸ் உடைய ப்ராபபிலிட்டியை கூட்டினோம்னா என்ன வந்துரும்? 1 வந்துரும்.
அப்ப இந்த ட்ரையல்ல 101 ஈவென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத்தனை ஈவென்ட்ஸ் உடைய ப்ராபபிலிட்டி பண்ணா என்ன வந்துரும்? 1 வந்துரும். நமக்கு இப்ப கேட்டிருக்குது இந்த P of x is equal to 3 ல இருந்து 100 வரை கேட்டிருக்கான். that is P of x greater than 2 is equal to 1 minus P of x equal to 0 plus P of x equal to 1 plus P of x equal to 2. இது மூணையும் மட்டும் கண்டுபிடிச்சு இத கூட்டி 1 ல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அவன் கேட்ட வேல்யூ கிடைச்சிரும். இப்ப P of x equal to 0 கண்டுபிடிக்கணும்னா அப்படியே இந்த லாம்டாக்கு பதிலா லாம்டாவோட மதிப்பையும் x இடத்துல 0 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு P of x equal to 0 கிடைச்சிரும். By anything to the power 0 is equal to 1 and 0 factor is equal to 1, அப்ப இது e power minus 4. இதே மாதிரி x equal to 1 கண்டுபிடிக்கிறோம். இப்ப e power lambda into lambda power x by x factorial இது 4e power minus 4 வந்துரும். இப்ப p of x equal to 2ங்கறப்போ e power minus lambda into lambda power x by x factorial. இது மூணையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 13e power minus 4. இத கால்குலேட் அடிச்சோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவை 1 ல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா அவனுடைய கேரண்டி ஃபீலா இருக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கிடைச்சிரும். இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். See all of this.